Hey guys, welcome to naniartstudio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா நம்ம வீட்லயே பேப்பர் எப்படி மேக் பண்ணலாம் அதுவும் வாட்டர்கலர் பேப்பர் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. இன்னும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஓகே, அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி உங்களுக்காக ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே அதாவது பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து வீட்டிலையே அவங்களுக்கான பேப்பரை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்னொரு வீடியோ போடுறேன். பேப்பர் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வேணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி ஒரு நெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரேம், இதே மாதிரி சேம் ஃப்ரேம் வந்து வேணும். நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, ஒரே ஷேப்பில் இருக்கிற 2 ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற என்ன பேப்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைனான பேஸ்ட் மாதிரி வேணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஓகே, இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு கூழ் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி ஊற்றின ஒரு கூழ் மாதிரி இருக்கணும். இது ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரேமில் இதே மாதிரி லேயராக ஃபில்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண அப்புறமா கொஞ்சம் தண்ணி வடிகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் அந்த பேப்பரை வச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டரை எடுக்கிறதுக்காக நீங்கள் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பேப்பரில் வந்து அதை நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா பேப்பர், அதில் இன்னுமே தண்ணி நிறைய இருக்கும். இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த கூழ், நம்ம பேப்பர் கூழ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் ஃபில்டர் பண்ணிக்கணும். சேம் நம்ம ஃபஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டன் துணி மேலே வச்சிடலாம். இதை இந்த மெத்தட் தான் ட்ரெடிஷ்னலாக பேப்பர் மேக் பண்ணுற மெத்தட். நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம், உங்கள்கிட்ட வந்து ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது இருந்தது, அதுவும் 2 ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும், ஒரே ஷேப்பில் வேணும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அரிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காஞ்ச பேப்பரை எடுத்துக்கலாம். அந்த காட்டன் கிளாத்தில் வச்சுருந்தோம் இல்லையா பேப்பர், அது காஞ்சப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே சேம் மெத்தட் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி பொட்டானிக்கல் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கூழ் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ளாஸ் போட்டுக்கலாம். அதாவது காஞ்ச ரோஜா இதழ்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பூக்களுடைய இதழ்களை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மேக் பண்ணுற பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னா இதில் அழகாக நீங்கள் க்ரீட்டிங் கார்டு மேக் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், வாட்டர் கலர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்கள் பேப்பர் மேக் பண்ணுங்கள், அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் அந்த வீடியோவுக்கு சைட்லேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில்
ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹார்டான பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமோட திக்னஸ் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கூல் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஹார்டான பேப்பர்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் வாட்டர் கலர்ஸ் எல்லாமே பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.